தமிழ்நாட்டில் தேர்தல்னாலே பிரியாணியும் காசும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதையும் தாண்டி தேர்தல்களில் பல விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. இது உலகத்திலேயே இந்திய தேர்தலில் மட்டும்தான் நடக்கும். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அகமலை ஊராட்சிக்குட்பட்ட வேலப்பர் கோவில் அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு பெண் வாக்காளருக்காக தேர்தல் அதிகாரிகள் அடர்ந்த காட்டுக்குள்ள பல மைல் தூரம் நடந்து போய் வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க. இந்திய சட்டப்படி ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது. அவருக்காக 5 அதிகாரிகள், ஒரு போலீஸ் அப்படின்னு ஒரு படையே போவாங்க. இதுதான் ஜனநாயகத்தோட பவர். 2014 தான் நோட்டா அறிமுகம் ஆச்சு. ஆனா 2016 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. பல தொகுதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை விட நோட்டாவுக்கு அதிக ஓட்டுகள் விழுந்துச்சு. சுமார் 5.6 லட்சம் பேர் யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லி நோட்டாவை அழுத்திருக்காங்க. 3வது, உங்க விரல்ல வைக்கிற அந்த அழியாத மை எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா? இது மைசூர்ல இருக்கிற மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வர்னிஷ் லிமிடெட் அப்படின்ற ஒரே ஒரு அரசு நிறுவனத்துல இருந்துதான் இந்தியா முழுக்க சப்ளை ஆகுது. இதுல சில்வர் நைட்ரேட் இருக்கு. இது உங்க தோல்ல பட்ட உடனேயே சூரிய ஒளியோட ரியாக்ட் ஆகி கருப்பாக்கிடும். ஸ்கின் வளர்ற வரைக்கும் இது அழியவே அழியாது. 4வது, உலகத்திலே அதிக செலவு பண்ணி நடத்தப்படுற தேர்தல்கள்ல இந்தியா தான் முதலிடம். இந்தியாவிலே தேர்தல் நேரத்துல அதிகப்படியான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுற மாநிலங்கள்ல தமிழ்நாடு டாப் 3ல இருக்கு. கடந்த தேர்தலில் மட்டும் பல 100 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு கசப்பான உண்மையும் கூட. நம்மளோட ஒரு ஓட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால 2026ல காசுக்கு ஆசைப்படாம யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க.